தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கணவருடைய நினைவு நாளில் புதிய கட்சியை துவங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கணவருடைய நினைவு நாளில் புதிய கட்சியை துவங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். சமீபத்தில் கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் அரசியலில் மீண்டும் களமிறங்க பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் முடிவு செய்துள்ளார். தன்னுடைய கணவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளை மிக பிரம்மாண்டமாக அனுசரிக்க முடிவு செய்துள்ளார். தமிழகத்தில் உள்ள பல அரசியல் கட்சி தலைவர்களை நேரடியாக சந்தித்து அழைப்பிதழ் கொடுத்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் தன்னுடைய கணவருடைய நினைவு நாளில் புதிய கட்சியை பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் துவங்க இருப்பதாக கூறப்படுகிறது. தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, உரிமையற்ற மக்களுக்காக இந்த கட்சி போராடும் என்று கூறப்படுகிறது. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் இந்த கட்சியின் தலைவராக இருந்து செயல்படுவார் என்று கூறப்படுகிறது. வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெறலாம் என்று கூறப்படுகிறது. அல்லது தனித்து கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. ஆகவே தன்னுடைய கணவருடைய நினைவு நாளில் புதிய கட்சியை துவங்குகிறார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்.